ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மல்லிக்கும் விஜய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்து வந்துருச்சு. அதுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மல்லியும் விஜயும் வந்து கிடையாது. ஆனால் அதை விட வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறது வந்து அன்னபூர்ணி தான். அன்னபூர்ணியா வந்து அப்போ வந்து ஏதோ வந்து பெருசாக வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்டாக வந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எதிர்பார்க்கப்படுது. அப்படி வந்து அன்னபூர்ணி வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து விஜய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் அவருடைய கல்யாண நாட்கள் வந்து ஞாபகம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்வியான விஷயம் தான். அது ஒரு கேள்விக்குறியிலே வந்து நின்றோம். ஆனால் இங்கே வந்து மல்லிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு எப்படியும் வந்து நம்ம கல்யாண நாட்கள் வந்து வருது, அதுக்கு வந்து நம்ம வந்து நம்ம புருஷனுக்கு வந்து பெருசாக வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க. ஆனால் விஜய் வந்து மல்லிக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருக்கிற நிலைமைக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் கூட இல்லை, ஒரு குச்சி மிட்டாய் கூட வந்து வாங்கி தர முடியாத லெவலுக்கு வந்து அவர் வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு. எதனால் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் வந்து மாட்டிக்கிட்டாரு. எப்படிரா வந்து அந்த ப்ராப்ளத்தில் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா மோதிரத்தை வந்து அவருடைய டூல் பாக்ஸில் வந்து வச்சிருந்தது வந்து விஜய் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் அதை வந்து வச்சது கூட வேலை செய்கிற ஒரு ஒர்க்கர் தான் வந்து வச்சிருக்காரு. நம்ம வந்து இவ்வளோ நாளாக இந்த கம்பெனிக்காக வந்து வேலை செஞ்சு வந்து உழைச்சிருக்கோம். நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து தராமல் புதுசாக வந்தவன் ஒரே வாரத்தில் இவனுக்கு வந்து கொடுக்குறாருன்னா ஓனரு, அவன் மேலே வந்து ஏதோ வந்து வச்சுருக்காங்க. முதல்ல அவனை வந்து இந்த வேலையை விட்டு வந்து தூக்கணும். அதுதான் நம்மளுடைய மோட்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட இருக்கிற ஒர்க்கர் பண்ண வேலை தான். அதுவும் இல்லாமல் அந்த ஒர்க்கரும் பண்ண வேலை கூட சேர்ந்து அந்த ரஞ்சிதாவும் சேர்ந்து ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் சேர்ந்து தான் இந்த வேலையை வந்து அந்த ஆதரவற்ற ஆன்ட்டிக்கிட்ட வந்து இந்த மாதிரி காரை ஷெட்டில் எடுத்துகிட்டு போய் விடு, அவன் வந்து எப்படியும் வந்து அவன்கிட்ட தான் வந்து விடுவாங்க, புதுசாக நல்லா வந்து பண்ணித்தரான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பண்ணி கொடுத்தான்னா அந்த மோதிரத்தை வந்து அவன் வந்து அவனுடைய டூல்ஸ் பாக்ஸில் வந்து எப்படியாச்சும் வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து தெரிய வந்துடும் யார் வந்து எடுத்தாங்க யார் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து விஜய் அந்த இடத்துலையே வந்து வேலை செய்ய முடியாத மாதிரி வந்து நாங்கள் வந்து பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து டார்கெட் வந்து பண்ணியாச்சு. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண நாள் வந்து வருது, ஆனிவர்சரி கிஃப்டாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வந்து கொடுப்பாரா எப்படி வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி பக்கம் வந்து ஒரு ஏக்கம். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வேலை இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு ஏக்கம். அதுக்கப்புறம் மாதம் முடிஞ்சதுன்னா வந்து மாதம் தொடங்கினதுன்னா வந்து வட்டி கட்டணுமே அப்படின்ற ஒரு பயம். எல்லாமே வந்து விஜயோட தலை மேலே வந்து உக்காந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குங்க. நல்ல குத்து பாட்டுக்கு வந்து டன்டனக்கான் சரக்கு குடிச்சு கட்டான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து செம்ம டான்ஸ் வந்து ஆடிட்டுருக்கு விஜய் தலைமையில். இதெல்லாம் வந்து எப்படி வந்து மீட்டோர் வந்து பண்ணுவார். அவருக்கு வந்து கடவுள் தாங்க வந்து வழியை வந்து காட்டணும். அந்த கடவுளை நம்பி வந்து போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து ஏதாச்சும் ஒரு வழியை வந்து கொடுப்பாரு. ஆனால் வழி வந்து கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மொத்தமாக வந்து கஷ்டத்தை தான், அந்த மாதிரி கஷ்டமான வழியை தான் வந்து தராரே தவிர கடவுள் அவருக்கு வந்து ஒரு நல்ல வழி வந்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரல. ஆனால் அப்படி வந்து நல்ல வழி கொடுத்தா விஜய் வந்து பொழைச்சாரு. ஆனால் அப்படி கொடுக்கல, அவ்வளோதாங்க. விஜய் வந்து மொத்தமாக வந்து மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியது தான். விஜயோட கதை வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நினச்சிடணும். விஜய்க்கு வந்து புதிய வழி வந்து பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய், see you, டாடா.